holidays along with amazing benefits. அது ஒரு ஃபார்முலாஸ்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஒரு சிஸ்டம் ஒர்க் கொடுத்துருவாங்க. அந்த சிஸ்டம் ஒர்க்கில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி டயக்ராம்லாம் உங்களை போடணும் அப்படின்னு சொல்லி டெய்லி சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா வளர்த்துக்கலாம். இப்போ எப்படின்னா நம்ம இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. டிடிஎம் இருக்குது, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு. அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஃபுல்லுக்குள்ளே வந்து கம்பெனியுடைய குவாலிட்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபாரின் அனுப்புவாங்க, நிறைய யூனிவர்சிட்டிலாம் கேம்பஸ் இது நடக்கும், போட்டிகள். நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே என்ட்ரானா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே இருக்கிற வரையும் நம்ம வந்து மதுரை சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் விட்டுருங்க. ஒரு நாளைக்கு வாங்க சென்னை வந்து பாருங்கள், கம்பெனியில் வந்து வேலை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களோட அந்த இது தெரியும். ஓ நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளே பாஸ்போர்ட் விசா கொடுத்து நம்மளே அங்கே அனுப்பி விட்ருவோம். ஏன்னா அங்கே வாண்டட் அதிகம், நம்மளை விட அவங்களுக்கு காஸ்ட் அதிகம். அங்கே ஓகேவா, நம்மளோட சேலரி அவங்களுக்கு அதிகம். அங்கே என்ன பண்ணால் அவங்க ஒர்க் எதுவும் ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. ஃபாரினர் ஒர்க் தெரியுமில்ல, ஒரு நாள் வேலைக்கு வருவோம், ஒரு நாள் வேலைக்கு வர மாட்டான். நம்மளவே சின்சியராக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இங்கேருந்து என் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க. என் கம்பெனியில் 300 பேருக்கு மேலே அங்கே போயிருக்காங்க. இப்போ என் பேட்ச்லேருந்து, நான் ஒர்க் பண்ணுற பேட்ச்லேருந்து என்னோட கொலீக்ஸ் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க நல்ல சேலரி கிடைக்குது. இங்கே அவன் 50,000 வாங்குறது அங்கே 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறான். ஓகேவா, அதில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, வேலையில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, டெக்னிக்கல் ஸ்கில் உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. Every voice is heard. Every effort counts. மதுரை மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக ஒரு ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு வேலைவாய்ப்பு முகாம் தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில்ஸ் அவர்களோடு இணைந்து ஐடிஐ வளாகத்தில் நடைபெறுகிறது. இங்கே அப்போலோ டயர்ஸ் அவர்கள் தங்களுக்கு தேர்வு செய்து அவர்கள் இது ஆணை கொடுத்து சென்னைக்கு அழைத்து செல்வதற்காக இருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில் மேனேஜிங் டைரக்டர் காசி விஸ்வநாதன் அவர்கள் இன்று காலை துவக்கி வைத்தார்கள். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கார்த்திக் மாதவன் உடனே அவர்களுடைய இருந்து மாண்ட்ராக் கம்பெனியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் முருகப்பா குரூப்பைச் சேர்ந்தவர்கள். அவர்களும் சென்னைக்காக கேண்டிடேட்ஸை எடுப்பதற்கு கேண்டிடேட் முழு ஒத்துழைப்போடு தாங்கள் சென்னை செல்வதாக இந்த 2 கம்பெனிகளும் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு சென்னையிலே வேலை வாய்ப்பை வாங்கி தருவது என்று காசி விஸ்வநாதன் சாரும் கார்த்திக் மாதவன் சாரும் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனும் நாங்கள் முழு முயற்சியோடு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருவோம். வணக்கம். ஸோ என்னோட பேர் வந்து கார்த்திக். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் ஆட்டோமொபைல் கவர்மெண்ட் பாடி. ஸோ இது வந்து டைரெக்டாக சிஎம் ஃபங்க்ஷன் கீழே வந்து இயங்குகிற பாடி. இது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு இதுக்கு பேர். ஸோ அது சார்பாக வந்து இன்றைக்கி இந்த ஜாப் ஃபேர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் வந்து எங்களோட எம்டி வந்து பேசிட்டு போனார். ஓகே, ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்றதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு தடவை தெரியப்படுத்தணும் அப்படின்னா, சார் வந்து மதுரை மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து மிஸ்டர் சண்முக சுந்தரம், ஸோ அவருடைய கோஆப்ரேஷனில் இந்த ஜாப் ஃபேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கவர்மெண்ட் ஐடிஐ பாலிடெக்னிக் கவர்மெண்ட் ஐடிஐ கேப்புதூர் மதுரையில். ஓகேங்களா. ஸோ இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்திருக்காங்க. டைரெக்டாக அப்போலோ டயர்ஸ், ஒன் ஆஃப் தி நம்பர் 1 டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதே மாதிரி மாண்ட்ரா எலக்ட்ரிக், முருகப்பா குரூப். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே இப்போ டெக்னாலஜி வந்து இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து உங்களை மாதிரி ஐடிஐ படிக்கிற பசங்களை வந்து எடுக்கிறதுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் யுவர் கேரியர் இட் வில் ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர். ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்டன் பண்ணுங்கள். யூ வில் கெட் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஆட்டோமொபைல் கம்பெனி. ஒரு கார்பரேட் கம்பெனியில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேயா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நான் அந்த அப்போலோ டயர்ஸ் நீங்கள் வார்த்தை பேசணும். வந்து அப்போலோ டயர்ஸ் வந்துருக்கும். ஓகேவா, சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற அப்போலோ டயர்ஸ் கம்பெனியில் நம்ம கம்பெனி வந்து பெரிய கம்பெனி, டயர் கம்பெனியில் மோஸ்ட்டு பிக்கஸ்ட் கம்பெனி நம்ம. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, நாப்ஸ் ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கும்.
இங்கே என்ன இப்போ தான் மதுரைக்கு வந்திருக்கோம். இப்போ வேலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் சேலரி எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது மதுரைக்கு வந்திருக்கும். கம்பெனியில் நல்ல சேலரி. இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் நீங்கள் விசாரிச்ச சேலரினா ஒரு 15 உள்ள தான் கிடைக்கும். நம்ம கம்பெனியில் 20 above கிடைக்கும். சேலரி இல்லாமல் போனஸு, அப்புறம் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸு, தீபாவளி பொங்கல் கிஃப்ட்டு, யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸு, ஹாஸ்டலு, டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீ. ஓகே. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது நம்மகிட்ட, கிரிக்கெட் டீம் இருக்குது, வாலிபால் டீம் இருக்குது, அப்புறம் இன்டோர் கிரிக்கெட் கிளப்பு நிறைய வச்சுருக்கும். ஓகே. அது இல்லாமல் காம்படிஷன், கல்ச்சரல்ஸ் நிறைய வேலை நடக்கும். காம்படிஷனுக்கு போட்டிங் நிறைய அழைச்சிட்டு போயிட்டுருக்கும். ஒரு எப்படின்னா ஒரு கம்பெனி ஃபீல்டு இருக்காது. இப்போ நம்ம ஊரில் என்ன ஃபீல்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம், இப்போ லோக்கலாக நம்ம வீட்டில் வந்து என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம். ஓகே. அந்த வீடியோ நம்ம ட்ரைனிங்காக வந்தால் எங்கள் கம்பெனியில் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணால் மார்னிங் 6 o'clock நீங்கள் எழுந்திரிக்கிறத ஆரம்பித்து நைட்டு 10 o'clock ஸ்லீப்பிங் மூட் போகிற வரலையும் என்ன இருக்குங்கிறத ஒரு பெரிய ஜேர்னி வச்சுருக்கும். ஓகே. அடுத்தது ஜேர்னிலாம் காட்டும். இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணுங்க கம்பெனி. நீங்கள் இந்த மாதிரியை விட்டு வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியோட ஃபீல் தெரியும். இப்போ இங்கே லோக்கலில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு லைஃப் போகும். ஓகே. ஒரு லாங் டைம் லைஃப் கொடுக்காது. மதுரைங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட் லைஃப் தான் கொடுக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் லைஃப் கொடுக்கும். ஓகே. லாங் டைம் ஃபீல்டுங்கிறது நம்ம அவுட்ட வெளியில் போனால் தான் தெரியும். சென்னை போகிறது, பெங்களூர் போகிறது, வெளியில் போனால் தான் அந்த லைஃப் உங்களுக்கு தெரியும். ஓகே. நீங்கள் டெக்னிக்கலாக படிச்சிருக்கீங்க, ஒரு ஜவுளி கடையிலையோ வேறு ஒர்க் ஷாப் வேலை செய்யும் போது அதோட ஃபீல் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது தான் அதோட ஃபீல் தெரியும். நம்ம படித்ததுக்கான ஃபீல்டு அங்கே தான் உங்களுக்கு தெரியும். இங்கே லோக்கல் வேலை செய்யும் போது அந்தளவுக்கு ஸ்கில்லாக நீங்கள் வெளில வருவீங்க, நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆவீங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் சென்னைக்கு வந்து அங்கே வந்து காம்படிஷனாக வேர்ல்டு அங்கே தான் தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ போட்டியான உலகமாக இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். 6 மணிக்கு எதுக்கு ஏந்திரிக்கிறான் சென்னையில் அப்படிங்கிறது அப்போ தான் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இங்கே வீட்டில் 8 மணிக்கு எந்திரிக்கணும், நம்ம 8 மணிக்கு மேலே நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். சென்னையில் விடிய காலம் 4 மணிக்கே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நம்ம தூங்கி இருக்கிற டைம் அவன் முடிச்சிருக்கிற டைம். ஓகே. ஒரு ஃபாரின் லெவலுக்கு அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம 9 மணிக்கு காலேஜ் நம்ம வீட்டில் 8 மணிக்கு கிளம்புவோம். அவன் அப்படி கிடையாது. 8 மணி ஒர்க்கு விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திருக்கு. அவன் பர்சனல் ஒர்க்கு முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு அதுக்கு இடையே வேலைக்கு போகிறதுங்கிறது பெரிய ப்ராசஸ். ஓகே. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. 10th முடிச்சு ஐடிங்கிறது ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு 12th சேர 11th சேர ஏஜ் இது. ஓகே. உங்களுக்கு அது தெரியாது, பெரிய அளவுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கூல் லெவல்லே இருக்கீங்க. ஓகே. என்ன மெச்சூரிட்டியான லெவல் நீங்கள் வரல. எல்லாருமே ஒரு 17, 18 தான் இருக்குங்க. ஓகே. இப்போ விளையாடுற டைம் வயசு இது. இப்போ கம்பெனி லைஃபுக்கு போகும்போது ஒரு நல்ல மெச்சூரிட்டியான லைஃப் வேணும். இப்போ நீங்கள் தாண்டி வெளில வந்தால் தான் நல்லா தெரியும். ஊர்லேயே இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஓகே. நீங்கள் முதல்ல மதுரையை விட்டு நேட்டிவை விட்டு போக மாட்டேங்கிறதெல்லாம் பழக்கத்துக்கே வராது. ஓகேவா. இன்னும் தாண்டி வரும்போது தான் அதை வச்சு வெளில வரும்போது தான் என்ன உலகங்கிறதே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ போட்டியாக போயிட்டுன்னு தெரியும். ஓகே. ஐடிக்கு நிறைய வாண்டட் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு ஐடிஐ படிச்சுட்டு ஏதோ வீட்டில் 10ஓட 11 இருக்கக்கூடாது. ஓகேவா. டிகிரியை விட, பிஇயை விட, இன்ஜினியரிங்கை விட, டிப்ளமோ விட ஐடிஐக்கு நல்ல வேல்யூபிள் இருக்குது. உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வெறும் ஸ்கூல் லெவல்லே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. வெல்டர் முடித்தா வெல்டிங் கடை தான் வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்படி கிடையாது. ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போகணும் அவசியம் இருக்காங்க, நிறைய வேலை இருக்குது. ஓகேவா. நீங்கள் வெளியில் வாங்க, சென்னைக்கு வாங்க, மோஸ்ட்டாக எங்கள் கம்பெனிக்கு வாங்க. கம்பெனி வந்தால் ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு கம்பெனியில் ஒரு இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். நார்மலாக ஒரு வெல்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு எம்என்சினா தெரியுமா உங்களுக்கு, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வாங்க. ஒரு இடத்துல மட்டும் அவங்களுக்கு கிளைகள் கிடையாது, உலகம் ஃபுல்லாக வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எம்என்சி தான் இந்த மாதிரி அப்ரோடைஸ் கம்பெனி. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வர 10-15 வருஷத்தில் ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு மேனேஜராகவோ எங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வந்து நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம கம்பெனி ஒரு 100 ஒரு வேர்ல்டு வைஸில் 100 அளவுக்கு கவர் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கோம் நம்ம கம்பெனி. ஓகேவா. ஒரு பெரிய லைஃப் சைக்கிள் வச்சுருக்கோம். ஓகே. இந்த இடத்துல நம்ம சென்னையில் மட்டும் கிடையாது, பக்கத்தில் நம்ம ஆந்திரா பக்கத்தில் தடாவில் வச்சுருக்கோம் பிளான்ட். ஓகே. நம்ம கம்பெனியில் வளர்ந்தது தான். ஓகே. அப்போ டைஸ் வந்து உற்பத்தியான பொருளை வச்சு அதுலேருந்து ரெடியான காஸ்ட்டை வச்சு ரெடி பண்ண கம்பெனி. கேரளாவில் 2 பிளான்ட் வச்சுருக்கோம். ஓகேவா. நிறைய இடத்துல நம்மளுக்கு பிளான்ட் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண நிறைய இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு. கம்பெனி நல்லா க்ரோத் இருக்குது. நீங்கள் வேறு எந்த கம்பெனி ட்ரை பண்ணுறதை விட என் கம்பெனி பெஸ்ட்டு என்ன, நீ ஒரு கம்பெனி லைஃப்ங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணிடலாங்க. வந்து இன்கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனி வாழ்க்கை முடியாது. ஒரு கம்பெனி லைஃப் வேலைக்கு போகணும், வேலை செட் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டுருக்காது. ஏன் வேலையை விட்டுட்டு போய் என் கம்பெனியில் நான் ஒரு சொரிட்டி தரேன். 1 வருஷம் நீ ஒர்க் பண்ண, இல்லை ஒரு மாதம் ஒர்க் பண்ணால் வேறு எந்த கம்பெனியும் உங்களுக்கு செட் ஆகாது. நான் வேணால் எழுதியே தரேன். ஓகே. ஏன்னா அந்த கம்பெனியில் உங்களை மாரி அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ண போய் எங்கே இந்தியாவிலே நிறைய டயர் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதில் அப்போலோ டயர் இண்டஸ்ட்ரி லீடில் இருக்குது. ஓகே. அதனால் நீங்கள் சூஸ் இட். நீங்கள் வெறும் 8000 டயர் ப்ரொடியூஸில் ஆரம்பித்த கம்பெனி அது. ஓகேவா. இன்னைக்கு 20,000 டயர் 27,000 டயர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. பெர் டே ஒரு நாளைக்கு வெறும் 8000, 3 ஷிஃப்ட்டுக்கு சேர்த்து 8000 ரெடி பண்ண கம்பெனி இப்போ கிட்டத்தட்ட 30,000 டயர் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கொண்டு வந்திருக்கும். க்ரோத். அதோட அர்த்தம் என்னன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வேலைக்கு தேவை. ஏன்னா சேல்ஸ் ஆகாத ஒரு கடையை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாதுல்ல. எங்கள் கடை வந்து சேல்ஸ் ஆகுது. ஓகேவா. எங்கள் கம்பெனி வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது டயர். அதனால தான் வருஷம் எங்களுக்கு க்ரோத் ஏறிக்கிட்டே இருக்குது.
காம்படிஷனில் எவ்வளோ டயர் கம்பெனி இருந்தாலும் எங்களோட டயர் கம்பெனி போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நாளைக்கு கம்பெனி ஆரம்பிச்சது எங்கள் கம்பெனி ஃபஸ்ட்டாக நிற்கும். ஏன்னா எங்கள்கிட்ட growth இருக்குது, நல்ல எம்ப்ளாய் இருக்குது, நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குது, நல்ல சேலரி இருக்குது, நல்ல செக்டார் இருக்குது. ஓகேவா? அதுதான் நம்ம கம்பெனியை growthக்கு காரணம். ஓகேவா? மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ண விட மாட்டாங்க. ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்குது நம்ம கம்பெனியில், ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்குது. அப்படியே வேலைக்கு வந்து உனக்கு இதை பார்த்துன்னு சொல்லி கொடுக்குறது. நம்ம கம்பெனியில் நல்ல growth இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, 1 வீக் ட்ரைனிங் இருக்குது. அந்த ட்ரைனிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ தான். சாப்பாடு, அக்காமடேஷன், ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ஒரு ரூபா காசு செலவு பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? 3 மாதம் வரை இனிஷியலாக உங்களுக்கு பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் கொடுப்பாங்க. ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டல் இருக்குது. ஏன்னா கம்பெனி செட் ஆகணும், சென்னை வந்து செட் ஆகணும்ட்டு. நீ அந்த கம்பெனி செட் ஆனதுக்கப்புறம் இண்டிபெண்டாக தனியாக போய் தங்கிக்கிறாலும் தங்கிக்கலாம், இல்லை எங்கள் ஹாஸ்டல் தங்கிக்கிட்டு பே பண்ணி தங்கிக்கிறோம் சார் அப்படின்னாலும் தங்கிக்கலாம். உங்கள் விருப்பம் அது. கேர்ள்ஸுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ. அவங்க லைஃப் டைம் வரும். எப்போ ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி அவங்க எவ்வளோ நாள் கம்பெனியில் வாழ்கிறாங்களோ இருக்கிறாங்களோ அந்த லைஃப் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃப்ரீ. கேர்ள்ஸுக்கு ஏன்னா நம்ம ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். பாய்ஸ் எவ்வளோ 50 பேர் இருக்கானா கேர்ள்ஸுக்கு 50 பேர் வரும். ஏன் அப்படின்னா அவங்களும் அந்த ஒர்க்கு செய்ய முடியுங்கிறது காட்டுறது. இதுதான் கேர்ள்ஸ் தான் அந்த ஒர்க்கு பண்ண முடியும், பாய்ஸ் தான் அந்த ஒர்க்கு பண்ண முடியுங்கிறது கூடாது, வேரியேஷன் இருக்கக்கூடாது. வரும் ஈக்குவலாக ஒர்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். கேர்ள்ஸே அந்த வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலை நமக்கு என்னவா இருக்கும், என்ன ஒர்க்காக இருக்கும், அவங்க மூட்டை வைக்க முடியுமா? அப்புறம் நமக்கு பாய்ஸ் ஈக்குவலாக கேர்ள்ஸ் வேலை அந்த வேலை எப்படி இருக்கும்? 2 பேரும் வேலை செய்கிற தகுதி அதில் இருக்குது, அந்த வேலையில் இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த ஒர்க்கோட ஃபீல் உங்களுக்கு தெரியணுங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த ஒர்க்கோட ஸ்ட்ரென்த்து வந்துடணும். கேர்ள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணுறோம். இப்போ பாய்ஸ் ஈக்குவலாக கேர்ள்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க் எவ்வளோ லேசியாக இருந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அது போட்டு அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கணும். கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டரும் வர மாட்டாங்க. உனக்கு அங்கே ஸ்கில் இருந்துச்சுன்னா கம்பெனி பேர் வந்து முருகப்பா குரூப்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. அதில் சப் பிராண்ட் தான் மோண்ட்ரா எலக்ட்ரிக்ன்றது. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சரிங்களா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயே ட்ரக்ஸு, டிராக்டர்ஸு அண்ட் 3 வீலர்ஸ் ஆட்டோஸ் 3 டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இப்போ ஹையர் பண்ண வந்திருக்கிறது வந்து 3 வீலர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோ 3 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை. அதுதான் ஹையர் இது இருக்குது. இப்போ ஃபியூச்சரே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் தான் இருக்கிறதுனால ஸோ அது நம்ம அந்த ஃபீச்சர்ஸ்லேயே போகலான்றதுக்காண்டி ஹையர் பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்திருக்கோம். முருகப்பா குரூப்ஸ் வந்து அப்படி போய் பார்த்துட்டு ஒன் ஆஃப் தி வெரி குட் கம்பெனி. உள்ள பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னாலஜிஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வந்து ஃபியூச்சர் மொபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், அடுத்து வந்து இவி வெஹிக்கிள்ஸ் போயிடுச்சு கம்பெனிஸ்லாம். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் மேனுஃபேக்சரர் இந்த இண்டஸ்ட்ரி முருகப்பா குரூப். ஸோ அவங்க பிளான்ட்டில் வந்து நல்லா குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா ப்ராசஸும் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அகெயின் இட் வில் பி யுவர் கைண்ட் ஆஃப் வாட் டு சே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி கற்றுக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. ஓகே, சுருக்கமாக சொன்னால் மதுரை ஐடியிலேருந்து எவ்வளோ பேர் சென்னை போகிறீங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து ஐடிஐ பாய்ஸுக்கு இதே மாதிரி என்கரேஜ் பண்ணி சாரு அந்த சார் இன்னும் எத்தனையோ கம்பெனிகளுக்கு உங்களை அனுப்பிச்சி வைக்க முடியும். அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை. கம்பெனி வந்து சென்னையில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் நிறையா குரூப் கம்பெனிஸ் இருக்குது நம்மளுக்கு. சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேறு ஏதாவது போகணுன்னாலும் கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம்.